வணக்கம் தோழர்களே. இளையராஜா மீண்டும் நீதிமன்றத்தின் நெடிய கதவுகளை தட்ட ஆரம்பித்து விட்டார். அவருக்கு தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் இப்பொழுது நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி என்கின்ற திரைப்படத்தில் 3 பாடல்கள் இளையராஜாவோட பாடல்கள் இடம்பெற்று இருக்கிறது. ஏன் நீங்கள்லாம் இப்போ புதுசு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து இசையமைப்பாளர்களை நியமித்து அவர்கள் மூலமாக நீங்கள் பாடல்களை பெற்று அந்த பாடலை பிரபல்யப்படுத்துவதற்கு தக்க கோடி நூற்றுக்கணக்கில் கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களை நீங்கள் அதை ஆட்டி வைத்து தமிழர்களுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து காசு வாங்குறீங்களா? 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டு போயிடல, 1000 2000 டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு என்ற நீங்கள் நூற்றுக்கணக்கான கோடியில் சம்பளம் வாங்குகிற, கோடிகளில் இசையமைப்பாளர் சம்பளம் வாங்குகிற, நீங்கள் வாங்குகிற நடிகைகளுக்கும் கோடியில் சம்பளம், நீ அவங்ககிட்டேருந்து தனியான ஒரு ஃபுட்டேஜ் வாங்கி நீங்கள் நடித்து நீங்கள் 1000 2000 டிக்கெட்டு வாங்குகிற ரசிகர்களை மகிழ்விக்க அறிவு இல்லையா? கொஞ்சமாவது அறிவு திருட்டை செய்யலாமா? அந்த மனுஷன் எத்தனை தடவை கோர்ட்டில் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். தன் ஊடப் பிறந்தவர்கள் போல உடன் பழகிய எஸ்பி பாலசுப்ரமணியன் மேலேயே வழக்கு போட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அது ஆகாது, ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். அவர் சொல்லிட்டார். சொன்ன பிறகும் அவருடைய பாடலை, மிக உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடலை, ஒவ்வொரு வருடமும் முதல் நாள் ஒளிபரப்பக்கூடிய அந்த பாடல் இளமை இதோ இதோ, அந்த பாட்டை நீங்கள் சண்டை சீனுக்கு ஒரு துளி ரீமிக்ஸ் இல்லாமல் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை? இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன் தோழர்களே. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த இசையமைப்பாளருக்கு இப்போ புரிதல் இருக்குதோ இல்லையோ, படத்தை தயாரிப்பவனும் படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இயக்குனருக்கு கொஞ்சமாவது மானம், ரோஷம், மரியாதை வேண்டாமா? அடுத்தவன் உழைப்பை திருடலாமா? அப்படி நீங்கள் முடிவெடுத்து விட்டால் ஒரு தமிழ்நாட்டில் இமயமன உட்கார்ந்துருக்கக்கூடிய இளையராஜா அவர்களை சந்தித்து, அவரை சந்திக்க முடியல, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய மேனேஜரை போய் பாருங்கள், வடவழியில் அவர் இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் போய் அவரை பாருங்கள், அவருக்கு மரியாதை செய்யுங்க, அவருடைய பாட்டை கேளுங்க. 3 பாட்டு எடுத்திருக்கீங்க. அந்த 3 பாட்டும் தமிழர்களுடைய மனதில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பாடல்கள் தோழர்களே. இளமை இதோ மட்டும் அல்ல, இன்னொன்று ஒத்த ரூபா தார, அந்த ஒத்த ரூபா தாரன் பாட்டு அவங்க அம்மா இளையராஜாவோட அம்மா சின்னத்தாய் அவர்கள் உருவாக்கின பாடலாது. அந்த பாட்டு வரி கூட அவங்க உருவாக்கின வரியான். அதை எப்படி நீங்கள் அந்த பயன்படுத்தலாம்? அவர் அந்த பாட்டையும் முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். 3வது விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில், எங்கள் காலங்களில் இந்த விக்ரம் இல்லை, அதுக்கு முந்தின விக்ரம் வந்தது. எங்கள் காலங்கள் 1987-8 காலங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 87-8 காலங்கள். அந்த திரைப்படத்தை எல்லாம் எங்கள் கோயில் திருவிழா இதே சமயம்தான், வைகாசி மாதம் நான் திரையில் பார்த்த நினைவு இருக்கிறது. அந்த பாட்டு ஏஞ்சோடி மஞ்சக்குருவின்னு சொல்லி மிக பிரபல்யமான ஒரு பாடல். அதெல்லாம் இன்றைக்கும் ஹெட்ஃபோனை வச்சு கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் ஒரு துள்ளாட்டம் போடக்கூடிய ஒரு பாடல். இந்த 3 பாட்டையும் இளையராஜா அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது, அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றத்தின் கதவை தட்டி அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் படங்களில் நடிக்கும்போது நடிப்புக்கு சம்பளம் வாங்கக்கூடிய அஜித்குமாராவது இதை கேட்க வேண்டாமா? நீங்கள் டப்பிங் பேசியிருப்பீங்களா? டப்பிங் பண்ண பிறகு படத்தை போய் பார்த்துருப்பீங்களா? அந்த பாட்டுக்கு நீங்கள் சண்டை போடுறதுக்கும், நீங்கள் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் இன்னொரு இசையமைப்பாளரோட இசையை பயன்படுத்தியிருக்கிறோமே, இதை நீங்கள் காப்பிரைட் வாங்கியிருக்கீங்களா என்று கேட்க வேண்டாமா? நான் இந்த காணொலியை பேசுகிற போது என் சக தோழர், என் தம்பி மீரானிடம் கூட நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த பாட்டை வரியை பாடுனா இதில் எதுவும் காப்பிரைட் வருமானு எனக்கு கேட்போம். எனக்கு ஆலோசகராக அவர் இருக்கிறார், வழிநடத்துவராக இருக்கிறார். அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்குவேன், இது ஏதாவது காப்பிரைட் வருமா? ஒரு வார்த்தை கேட்பேன். ஒரு சாதாரண ஒரு காணொளியில் எங்கள் தலைமுறைக்கு யாராவது ஒருவருக்கு பயன்படும் என்று பேசக்கூடிய நானே இப்படி பேசுகிற பொழுது, பல 100 கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி அதை திரைத்துறையில் கொண்டு போய் கோடிக்கணக்கான மக்களிடம் போய் உங்களுடைய இசையை பயன்படுத்தாமல் மாற்றான் இசையை பயன்படுத்துவதற்கு மானம், ரோஷம், ஈனம் கொஞ்சமாவது வேண்டும் என்பதுதான் தொடரும். ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தில் ஒரு காணொளி வந்தது. என்ன பிரச்சனை?
கமலஹாசன் அவர்கள் பேசின மிக முக்கியமான பாடல்கள். நீங்கள் போய் நேரடியாக போய் கமலஹாசன் விட்டு கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிறார். உங்கள் கதைக்கு தேவைப்படுது, அந்த டியூன் தேவைப்படுது. நீங்கள் போய் நடிகர் கமலஹாசனை போய் பார்த்துட்டீங்க. தோழர்களே, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், நல்லது கெட்டது ரெண்டாவது. சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பாடல் தயாரிப்பாளருக்கா, இசையமைப்பாளருக்கா, பாடலாசிரியருக்கா அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இது டெக்னீஷியன் விவகாரம். ஆனால் சம்பந்தப்பட்ட இயக்குனர் எனக்கு உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு போய்விட்டார். ஆனால் நீங்கள் போயிருக்கணுமா, போயிருக்கக்கூடாது, அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். ஒரு வீட்டில் என் வீட்டிலேருந்து என் பொருளை திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காருன்னா, பின்வாசல் வழியாகவும் முன்வாசல் வழியாகவும் சைடில் காம்பவுண்டில் ஏறிய நீங்கள் வாடி தூக்கிக்கிட்டு போனால் இது வந்து நியாயமாக தப்பா? இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். தமிழ்நாட்டிற்கு மிக பெருமையாக, இல்லை என்றால் தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக தான் மாறிவிட்ட பிறகு அவரை ஒரு தனித்துவம் வைத்து வருகிற ஜூன் 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு தனிப்பட்ட ஒரு விழா எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவர் மனதை புண்படுத்துவது இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கத்தக்கதல்ல. ஏதாவது ஒரு நாளாந்தர இயக்குனர் இல்லை விவரம் தெரியாத ஒரு இசையமைப்பாளர் இதை செய்திருந்தால் அதை பற்றி நாம் கேட்க போகிறது இல்லை. இன்றைக்கு 5 கோடி ரூபாய் கேட்டு அவர் நஷ்ட ஈடு கேட்குற அளவுக்கு ஆக்கியிருக்குன்னா அவருக்கு பணம் முக்கியமில்லை. நான் இளையராஜா அவர்களின் செயல்களையும் அவருடைய அரசியலையும் நான் மைனஸாகவும் எனக்கு திருப்தி அளிக்காத வகையில் இருக்கிற பொழுது நானும் பேசுபவன் தான். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையும் இந்த மன உளைச்சலை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மிக பயங்கரமான அளவில் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர். உங்களுக்கு அறிவு இருக்கணும். இத்தனை கோடி ரூபா பல 100 கோடிகளில் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தை இயக்கக்கூடிய இயக்குனருக்கு அறிவு இருக்கணும். அப்படி இல்லை என்றால் ஜிவி பிரகாஷ் என்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணுறார், வளரும் பையன், நல்ல இசையமைப்பாளர். அவர் விட்டு நீங்கள் இதை சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பாடலை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை விட ஏஆர் ரகுமான் அவர்கள் இருக்கக்கூடிய துள்ளிசை பாடல்கள் எத்தனை பாட்டு இருக்குது, அதையே நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனை தெரியுதில்ல, உங்களுக்கு அதோட வீரியம் தெரியுதில்ல? அவர் நவீன டெக்னீஷியனில் இருக்கக்கூடிய நவீன டெக்னிக்கல் உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லா விதங்களிலும் அவர் காப்பிரைட்ஸ் அது முறைப்படி உலக அளவில் பதிவு செய்திருப்பார் என்கிருக்கக்கூடிய பயத்தினால் ஏஆர் ரகுமான் அவர்களை தொட முடியல இல்லையா? இளையராஜாவை விட இன்று இருக்கக்கூடிய நவீன 91க்கு பிறகு அவர் போட்ட துள்ளிசை பாடல்கள் 100 இருக்குது. அதை தொட உங்களுக்கு பயம் இருக்குல்ல? அப்போ இளையராஜான்னா உங்களுக்கு லேசாக போச்சா? ஒரே அவருக்கு நீதிமன்றத்தில் போனால் அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு பணச்செலவு, நீதிமன்ற செலவு, அவர் அலைகிறது எவ்வளவு செலவு, அதெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா போதுமா தோழர்களே? மீண்டும் சொல்லுகிறேன், இளையராஜா தமிழ்நாட்டின் பொக்கிஷம். இளையராஜா 1000 விமர்சனம் இருக்கட்டும் சொல்லுகிறேன். நமது தாய் தந்தை மேல் ஒரு வயதுக்கு மூப்பு ஆகிவிட்டால் சில குறைபாடுகள் நமக்கு தெரியலாம். ஏன்னா அவங்க காலம் வேறு, நமது காலம் வேறு. அவங்களுக்கு இந்த உலகம் தெரியாது. ஆனால் அவர்களை கலங்காமல் அவர்களை பாதுகாத்து வைக்க வேண்டியது நமது கடமை. அவர்களுடைய இறுதி காலத்தை நிம்மதியாக நீங்கள் இருக்க விடுங்கள். அஜித்குமார் அவர்களே, உடனடியாக இதில் நீங்கள் தலையிட வேண்டும். கார் ரேஸ் அதுன்னு சொல்லி உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றினா போதாது. தனது ரசிகர்களை எனக்கு பட்டம் பதவிகள் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் போதாது. திரையுலகத்தில் தான் நடிக்கக்கூடிய படங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இயக்குனர் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அடுத்தவன் வீட்டு உழைப்பையும் அடுத்தவன் அறிவையும் அடுத்தவனுடைய உழைப்பையும் திருடி நீங்கள் போய் அது மேலே ஏறி உட்காரக்கூடாது. அதையும் நீங்கள் மாற்ற வேண்டும். ரசிகர்களாகிய நாமும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அனுமதிக்கக்கூடாது. ஏன் இத்தனை கோடி வாங்குறவங்களுக்கு ஒரு புதிய பாடல் போடுற உனக்கு என்ன வலிக்காங்க? தமிழர்களுக்கு ஒரு புதிய பாடலை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா? உங்களுக்கு திறமை இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு வலிமை இல்லை என்று சொன்னால், உன்னால் முடியாது என்று சொன்னால் வெட்கமின்றி ஒத்துக்கொண்டு வெளியே செல்லுவிடு. இல்லை என்றால் டைட்டிலில் போடு, இளையராஜா அவர்களின் 3 பாடல்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு போ. எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படி? இத்தோடு இதை நிறுத்தி கொள்வது இல்லை என்றால் திரைத்துறையில் இருந்தாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தாவது இதை ஏதாவது உருவாக்கி இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள். அதுதான் நல்லது. இதை மீண்டும் 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 தொடர்ச்சியாக இளையராஜா அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது என்ற வகையில் யூனிவர்ஸ் சேனல் மூலமாக தங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். 2 பேருமே இழந்து போயிருக்கிறாங்க. அவர் வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்குது, தாங்க முடியாத துக்கம் நடந்திருக்குது.
அவர் எத்தனைக்கு ஏதற்கு தான் அவர் போராடுவாப்பில். ஏற்கனவே ஒரு காப்பிரைட் விஷயமா எக்கோ பிரச்சனைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காப்பிரைட் விஷயமா போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 2-3 வழக்குகளுக்கு தொடர்ச்சியாக அவர் போய்கிட்டு இருக்கும்போது இப்போயும் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவரை நீங்கள் சண்டைக்கு இழுப்பது போல் இருக்கிறது. தோழர்களே, இதை குறைத்து கொள்ளுங்கள். இது நல்லா இருக்காது. இளையராஜா அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவர் நீதிமன்றத்துக்கு செல்லுவதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். பல 100 கோடி ரூபாய் பணத்தை போட்டு பல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நீங்கள் ஒரு வெட்கம் இல்லாமல், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அடுத்த ஒரு உழைப்பும் பொருளையும் திறமையையும் திருடுவது அவமானம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.